வணக்கம். திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளையும் தீர்த்து பலவிதமான செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி திருப்புகழுக்கு உண்டு. பலவிதமான மந்திரங்களினுடைய அக்ஷரங்களே திருப்புகழ்ல தமிழ் எழுத்துக்களாகவும் தமிழ் சொற்களாகவும் இருக்கு அப்படின்னு தமிழாய்ந்த பெரியோர்கள் சொல்லுவாங்க. அந்த வகையில வாழ்க்கையில பலவிதமான செல்வங்களை கொடுத்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய திருப்புகழை இந்த காணொளியில நம்ம பார்க்கலாம். நாசர்த்தம் கடையதனில் விரவினான் மேத்தனொந்து தடுமாறி ஞானமும் கெட அடைய வழுவி ஆழத்தழுந்தி மெலியாதே மாஜகம் தொழுமுனது புகழினோர் சொல் பகர்ந்து சுகமேவி மாமணம் கமழும் இரு கமல பாதத்தை நின்று தொழுவேனோ வாசகம் புகழ ஒரு பரமர்தான் மேச்சுகின்ற குருநாதா வாசவல் தரு திருவை ஒரு தெய்வானை கிறங்கு மனவாள கீச்சகம் சுரர் தழுவும் மகிழுமாவும் திசல்து புடை சூழும் கேசவல் பரவு குருமலையில் யோக தமர்ந்த பெருமாளே கேசவல் பரவு குருமலையில் யோக தமர்ந்த பெருமாளே. இதுவரை நம்ம கேட்ட திருப்புகழ் சுவாமிமலையில இருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமியை பற்றிய திருப்புகழ். இந்த திருப்புகழ்ல அருணகிரிநாதர் சுவாமிமலையில இருக்கக்கூடிய முருகன் கிட்ட ஒரு அழகான பிரார்த்தனைய வைக்கிறார். நாசர்தம் கடையதனில் விரவினான் மெத்தனொந்து தடுமாறி அப்படின்னு சொல்றா போல தீமையே செய்யக்கூடிய கொடியவர்கள் கிட்ட போய் கையேந்தி நின்று எனக்கு இந்த பொருளை கொடு அப்படின்னு அவர்கள் கிட்ட கேட்கக்கூடிய நிலை வராமல் என்னை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற. அந்த நிலை வந்தா வாழ்க்கையில என்ன கஷ்டம் வரும் அப்படின்னா அவர்கள் கிட்ட நம்ம பணம் கேட்ட போது அவர்கள் சொல்லக்கூடிய தீய செயல்களை, தீயவர்கள் எப்படியும் தீய செயல்களை தானே சொல்லுவாங்க, அவர்கள் சொல்லக்கூடிய தீய செயல்களை அந்த பணத்துக்காக நம்ம செய்ய வேண்டிய நிலை வரும். இந்த நிலை எனக்கு வராம மாஜகம் தொழும் உனது புகழினோர் சொற்பகந்து குணமேவி அப்படின்னு சொல்றா போல இந்த உலகமே துதிக்கக்கூடிய உன்னுடைய புகழை பாடி என்னுடைய மனம் நல்ல மனமாக மாறி வேத மனமும் தமிழ் மனமும் பக்தர்களினுடைய அன்பு மனமும் கமழக்கூடிய உன் திருவடியில் சதா பக்தி செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு அப்படின்னு அருணகிரிநாதர் கேட்கிறார். அடுத்த 4 வரியில சுவாமிமலையில இருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமியினுடைய பெருமையை சொல்றார். வாசகம் புகழ ஒரு பரமர்தான் மெச்சுகின்ற குருநாதா அப்படின்னு சொல்றா போல பிரணவ மந்திரத்துக்கு அற்புதமான விளக்கத்தை கொடுத்தவனே, வாசவன் தரு திருவை அப்படின்னு சொல்றா போல இந்திரனுடைய மகளான தெய்வ யானையை மணந்தவனே, பலவிதமான மரங்கள் சூழக்கூடிய சுவாமி மலையில் கேசவன் பரவ குரு மலையில் யோகத்து அமர்ந்த பெருமாளே, சுவாமி மலையில் திருமாலான மாமாவானவர் புகழக்கூடிய வகையில அற்புதமாக யோக நிலையில் இருக்கக்கூடிய முருகா எனக்கு ஞானத்தையும் பலவிதமான செல்வங்களையும் கொடுத்து அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறார்.